இது ஏற்காடு வந்து 3வது நாள் மார்னிங் ஏர்லி இருந்துச்சு. நல்ல ஒரு நேச்சரான வைபா இருந்துச்சு பார்க்க. அதனால கடைகளும் எதுவும் ஓப்பனா இல்ல. இங்க ஒரு 3 இடத்துல ஆக்சுவலா இங்க வரும்போது வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் காலையில நேரமா எழுந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தது வந்து இந்த 2 ஹவர்ஸ் கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்க ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து பார்த்துட்டு கீழ இறங்கிடலாம் அப்படின்ற பிளான்ல வெளிய வந்தாச்சு. பயணம் வந்து இனிதே நிறைவடைந்து விட்டது. ஹாய், வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது ஏற்காடு வந்து 3வது நாள் மார்னிங் ஏர்லி மார்னிங்கா வெளியே வந்திருக்கோம் ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது, காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வெளியே வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மெயின் ஜங்ஷன் வந்துட்டு ஒரு காஃபியும் ஒரு 4 மெதுவடையும் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். எங்கே போயிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் காஃபி வந்து சூப்பராக குடித்தாச்சு. அதை விட வடை தான் சூப்பராக இருந்துச்சு. மெதுவடை ஒரு 4-5 வடை உள்ளே தள்ளிட்டோம். இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். எந்த லொக்கேஷன் போகிறோம் அப்படின்னா சேர்வராயன் டெம்பிள். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இந்த டெம்பிள் வந்து ஏற்காடு லேக்லேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணியும் நீங்கள் லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட்டு போர்டு பார்த்துட்டே தான் போனோம். கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலுக்கு போகிற வழியே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு நேச்சரான வைபாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரி. ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா போர்டும் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடாக இருந்துச்சு. இங்கே உள்ளே போகிறப்போ பார்க்கிங்க்கு மட்டும் 20 ருபீஸ் வாங்குறாங்க. மற்றபடி எந்த சார்ஜும் இல்லை. நாங்கள் காலையில் ஒரு 7 o'clock போனதுனால கடைகளும் எதுவும் ஓப்பனா இல்லை. இங்கே ஒரு 3 இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறமா அந்த கோயில் இருக்குது.
ஆக்சுவலாக இங்கே வரும்போது வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதுவும் ரொம்ப சின்ன கோயில் தான். பட் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை பார்த்ததும் சரி பரவாயில்ல, நம்ம காலையில் நேரமாக எழுந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது வந்து வேஸ்ட்டாக போகலை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்ததுலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 hours later. 2 ஹவர்ஸ் லேட்டர். இந்த 2 ஹவர்ஸ் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து குளிச்சு கிளம்பி ரூம் வந்து 11 மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறமா லேக் பார்க்கும், அண்ணா பார்க் மட்டும் பார்க்காம இருந்தோம். அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்ற பிளானில் வெளியே வந்தாச்சு. ஏற்காடு பயணம் வந்து இனிதே நிறைவடைந்து விட்டது. எல்லா இடங்கள்லையும் சுற்றி பார்த்தாச்சு. 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 நாளும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 3 நாளும் பிரபாகரன் உணவகத்தில் தான் சாப்பிட்டோம். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸ்க்குமே போய் கவர் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து ஃபுட்டி தோழர்ஸ் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபுட் ரிவ்யூ விளாக்ஸ் வந்து இனிமேல் வந்துட்டு தான் இருக்கும். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே ட்ரிப்பு போகலான்னு இன்னும் பிளான் பண்ணல. அது பிளான் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.